தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட ராகேஷ் 3671 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற நிலையில் அவருக்கு கடந்த சில தினங்களுக்கு முன்பு சபாநாயகர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்த நிலையில் சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று தொகுதிக்கு வந்த முதல் நாளே அதிரடி காட்டிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ராகேஷ் தேவபாண்டலம் கிராமத்தில் அமைந்துள்ள தமிழ்நாடு அரசு நேரடி கொள்முதல் நிலையம் மற்றும் தமிழ்நாடு அரசு நுகர்பொருள் வாணிப கழகம் சேமிப்பு கிடங்கு, சங்கராபுரம் பேரூராட்சி பகுதியில் உள்ள நியாய விலைக் கடை மற்றும் சங்கராபுரம் அரசு மருத்துவமனை, சங்கராபுரம் அறிஞர் அண்ணா பேருந்து நிலையம் உள்ளிட்ட இடங்களில் திடீரென்று ஆய்வுகளை மேற்கொண்டார். அப்போது தமிழ்நாடு அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் இடைத்தரகர்கள் இன்றி நேரடியாக விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்ய வேண்டும் எனவும், நுகர்பொருள் வாணிப கழக சேமிப்பு கிடங்கில் 1000 அரிசி மூட்டைகள் சேதமானதை பார்வையிட்டு அதனை உடனடியாக அகற்ற வேண்டும் எனவும், முறையான அரிசியை அனுப்ப வேண்டும் எனவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். மேலும் அரசு மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்டு மருத்துவ பயனாளிகளிடம் குறைகளையும் கேட்டு உடனடியாக நடவடிக்கை எடுத்தார். இதனைத் தொடர்ந்து நியாய விலைக் கடையில் முறையாக பராமரிப்பு பணி நடக்கிறதா எனவும் ஆய்வுப் பணியை மேற்கொண்டார்.